ஹலோ நண்பா, நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போனா லெஜெண்ட் ஆஃப் ஸ்கைலர் எபிசோட் நம்பர் 11 தான் பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி எல்லாருமே லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ எபிசோட பார்க்க ஆரம்பிக்கலாம். எபிசோட் ஸ்டார்டிங்ல நம்ம ஹீரோயின் வந்து குதிரையில வந்துட்டு இருக்கா. அப்போ வானத்தை பார்த்து இந்த வானம் இவ்வளவு அழகா இருக்கு, இப்படி ஒரு அழகான சீட்டை வெளில வந்ததுக்கு அப்புறம் இப்பதான் பாக்குறேங்கிற மாதிரி சொல்லிட்டு அந்த வானத்தோட அழகை ரசிச்சிட்டு இருக்கா. பின்னாலே குதிரையில வந்த ஹீரோ என்ன சொல்றேன்னா, ஜானு நீ இந்த வானத்தை இப்பதான் பாத்துட்டு இருப்பீங்களா ரொம்ப நேரமா, சரி வா சீக்கிரமா போலாங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. அப்ப நம்ம ஹீரோயின் நீ தானே இந்த வானத்தை எந்த அளவுக்கு ரசிப்போம், ஜானும் நீ தானே எதுக்கு ஒண்ணு வேற யாரும் பேசிட்டு இருக்குங்கிற மாதிரி சொல்லிட்டு இந்த பொண்ணு அந்த இடத்துல குழம்பி போறா. சிட்டிக்கு போறதுக்கு இன்னும் கொஞ்சம் தூரம் தான் இருக்கு, சீக்கிரமா வாங்குற மாதிரி நம்ம ஹீரோயினை கூப்பிட்டதுக்கு அப்புறம் நம்ம ஹீரோயின் கூட நம்ம ஹீரோவும் அப்படியே போயிட்டு இருக்காங்க. அப்ப நம்ம ஹீரோ கிட்ட நீ கொஞ்சம் பொறுமையா போ, நான் வரேன் வெயிட் பண்ணுங்கிற மாதிரி சொல்றாங்க. ஆனா நம்ம ஹீரோ முன்னாடியே வேகமா போயிட்டு இருக்கான். அப்ப நம்ம ஹீரோயின் என்ன சொல்றாங்கன்னா, மொத முறையா உன் கூட தான் இந்த இடத்துக்கு வெளில வருவேன் நான் நினைச்சு கூட பாக்கல, நான் ஹாப்பியா இருக்கேங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கா நம்ம ஹீரோயின். அப்ப நம்ம ஹீரோவும் நம்ம ஹீரோனா அந்த சிட்டிக்கு வந்துட்டாங்க. இந்த சிட்டிக்கு நம்ம வந்துட்டோம், இந்த இடத்துல கொஞ்சம் கேர்ஃபுல்லாவே இருங்கிற மாதிரி சொல்றா. அப்ப நம்ம ஹீரோயின் இந்த இடம் ரொம்ப பார்க்க அழகாவே இருக்கு, இப்படி ஒரு இடத்த நான் பார்த்ததே இல்லைங்கிற மாதிரி நம்ம ஹீரோயின் அந்த இடத்துல சொல்லிட்டு இருக்கா. அப்ப நம்ம ஹீரோ என்ன சொல்றேன்னா, இந்த சிட்டில இருக்கவங்க எல்லாமே பணக்காரங்களா மட்டும் இருப்பாங்க, சில ஏழைங்களும் இந்த இடத்துல இருக்கதான் செய்யறாங்க, இருந்தாலுமே இந்த இடம் அப்படிப்பட்ட இடம் தான். அதை கேட்ட நம்ம ஹீரோயின் என்கிட்ட கொஞ்சம் காசு இருக்கு கவலைப்படாது, ஏதாவது பசிக்கிறியா நான் போய் சாப்பிட போறேங்கிற மாதிரி சொல்லிட்டு முன்னாடி போறா. அப்ப நம்ம ஹீரோ வெயிட் பண்ணுங்கிற மாதிரி சொன்னதுக்கு அப்புறம் ரெண்டு பேருமே சேர்ந்து சாப்பிட போறாங்க. அந்த இடத்துல நம்ம ஹீரோயின் என்ன பண்றா, இதுக்கெல்லாம் வாங்கி சாப்பிட்டுட்டு இருக்கா, ஒரு இடத்துல நிக்க மாட்டேங்கிறா. புதுசா வெளில வந்தவங்க எப்படி பண்ணுவாங்களோ அதே மாதிரி பண்ணிட்டு இருக்கா. நம்ம ஹீரோ என்னடா இந்த பொண்ணு இப்படி சாப்பிட்டுட்டு இருக்கு, எங்கெங்கயோ போயிட்டு இருக்கு, கொஞ்சம் பொறுமையா தான் இருக்குங்கிற மாதிரி. அப்ப நம்ம ஹீரோயின் என்ன பண்ணா, ஒரு ஜுவல்லரி மாதிரி ஒண்ணு எடுத்து இதுல எது எனக்கு நல்லா இருக்குங்கிற மாதிரி ரெண்டு எடுத்து காட்டா. அப்ப நம்ம ஹீரோ இது ரொம்ப கஷ்டமான கேள்விங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். இப்படி ஒரு கேள்வி யாருமே என்கிட்ட கேட்ட இல்லைங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். அப்ப நம்ம ஹீரோயினுக்கு ஒரு சின்ன பிளாட் ஜுவல்லரிஸ் தான் நம்ம ஹீரோக்கு பிடிக்கும், ஹீரோயின் வாங்கி கொடுத்து உனக்கு நல்லா இருக்கு எதா இருந்தாலுங்கிற மாதிரி சொல்லியிருப்பான். அதெல்லாம் யோசிச்சு பார்த்துட்டு அந்த ஹீரோ வாங்கி கொடுத்துருப்பாங்க முன்னாள் ஹீரோ, அவ வாங்கி கொடுத்ததை காட்டி இது எனக்கு நீ மாட்டி விட முடியுமாங்கிற மாதிரி கேட்கறான். நம்ம ஹீரோ முடியாதுன்னு சொல்ல வரும்போது சின்ன பசங்க தள்ளி விட்டு ஒரு வாஸ்க் மாதிரி வாங்குறாங்க. இந்த வாஸ்க் என்ன வாஸ்க்குன்னு தெரியல அவங்களுக்கு. அந்த வாஸ்க வாங்கிட்டு அவர் ரொம்ப சூப்பர் ஹீரோங்கிற மாதிரி சொல்லிட்டு மாத்திட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோவா அப்படியே தள்ளி போயிடலாம் கோவத்தை கட்டுப்படுத்திட்டு. நம்ம ஜான் உடம்புல தானே நம்ம ஹீரோ இருக்கு, அந்த விஷயம் யாருக்குமே தெரியாது. அந்த இடத்துல மாயக்காரி கூட இருக்கா. அதுக்கப்புறம் வான வேடிக்கை எல்லாம் இந்த இடத்துல நடந்துட்டு இருக்கு. அதெல்லாம் நம்ம ஹீரோயின் போட்டு பார்த்துட்டு இந்த இடத்துல எவ்வளவு பெரிய பில்டிங்ஸ் எல்லாம் இருக்கும், அதுவும் இல்லாம டெய்லி வான வேடிக்கை எல்லாம் கொண்டாடுறாங்க. அப்ப அங்க பர்த்டே பேசன் தான் அவன் தர போறேங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கும்போது சடனா ஒரு குதிரை வண்டி தள்ளுங்கிற மாதிரி சொல்லிட்டு வந்து ஒருத்தவங்க இடிக்க பாக்குற. அப்ப நம்ம ஹீரோயினுக்கு போய் அவர் தள்ளி விட்டுறா. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயின் யாரு காப்பாற்ற போற பார்த்தா நம்ம ஹீரோ காப்பாத்திட்டா. அந்த இடத்துல சில சாப்பாடு ஐட்டம் எல்லாம் கீழே விடுது. அதை பார்த்தா சில சின்ன பசங்க எல்லாம் வந்து அதை எடுத்துட்டு சாப்பிட்டுட்டு ஓடி போறாங்க, ஏன்னா ஏழைங்க சில பேர் இருக்காங்கன்னு. அப்ப நம்ம ஹீரோயின் சொன்னா இந்த இடத்துல கொஞ்சம் பார்த்து நடக்க பழகிக்க, ஒண்ணு அடுத்த வாட்டி காப்பாற்ற முடியாது. அதை கேட்டதுக்கு அப்புறம் ஹீரோயின் ஏன் இப்படி நடந்துக்கிறாங்கிற மாதிரி புரியாருமே பார்த்துட்டு இருக்கு. அங்க வான வேடிக்கை எல்லாம் பயங்கரமா நடந்துட்டு இருக்கு. அதே சமயத்துல இன்னொரு இடத்த காட்டுறாங்க. இந்த இடத்துல வந்து சில விற்பனைக்கு உள்ளாட பொருள் ஏலத்துக்கு விடுவாங்களே அந்த மாதிரி ஒரு இடம். அந்த இடத்துல எங் மாஸ்டர் வராங்க, வழி விடுங்கிற மாதிரி ஒரு சிவப்பு கம்பளத்தை வீசி ஒருத்தன் வந்துட்டு இருக்கான். அவனுக்கு பாடி கேட்டா சில பேர் வந்துட்டு இருக்காங்க, அதுவும் இல்லாம பூக்கள்லாம் தூவி அவனை வரவேற்றுட்டு இருக்காங்க. அந்த யங் மாஸ்டர் மூஞ்சியை காட்டாம அந்த இடத்துல நடந்து வந்துட்டு இருக்கான். அங்க சுத்தி இருக்கிற எல்லா பொண்ணுங்களும் வா யங் மாஸ்டர் வந்திருக்காரு, அவரு எங்களுக்கு பாக்கணும், பாருங்கிற எங்களை பாருங்கிற சொல்லிட்டு இருக்காங்க. இவன் ஒரு வெல்ட்டியான ஃபேமிலியை சேர்ந்தவன். அங்க இருக்கிற பொண்ணுங்கெல்லாம் நீங்க இந்த இடத்துக்கு வருவீங்க நான் எதிர்பார்க்கவே இல்லை, நீங்க வருவீங்கன்னு சொன்னீங்கன்னா டெய்லி வருவேன். அதை கேட்டதுக்கு அப்புறம் நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல, எனக்கு இவ்வளவு ஃபேன்ஸ் இருப்பாங்கன்னு சொல்லிட்டு இந்த இடத்துல நிறைய ஃபேன்ஸ் இருக்காங்க. அப்ப அந்த மேனேஜர் வந்து வாங்க யங் மாஸ்டர் உங்களுக்கு சில விலை முடிந்த பொருட்கள் தான் காட்டுறேன், இந்த உள்ள வாங்குற மாதிரி உள்ள கூட்டு போயிட்டு இருக்கான் இவன். அங்க போனதுக்கு அப்புறம் ஒரு விலை மழிந்த ஒரு பொருளை எடுத்து இது உங்களுக்காக கிஃப்டா வச்சுக்கோங்கிற மாதிரி கொடுக்குறாங்க. சுத்தி இருக்கவங்க இது எவ்வளவு வேல்யூபிள் இது கொடுக்குறாங்களா, அதுல இண்டஸ்ட்ரியில சொன்னதுக்கு அப்புறம் அடுத்த பொருள் எடுத்து காட்டுறதுக்காக இன்னொன்னு எடுத்துட்டு போறான். அந்த பொருள் என்னன்னா கடல் அளவு முட்டை எடுத்து காட்டுறா. அதை பார்த்த உடனே என்ன கடல் அளவு முட்டை, அது சம வேல்யூபிள் ஒண்ணாச்சு. அதை பார்த்ததுக்கப்புறம் இது எனக்கு பிடிக்கலங்கிற மாதிரி சொல்லிட்டு அவன் பாட்டுக்கு நடந்து போயிட்டு இருக்கான் யங் மாஸ்டர். அதுக்கப்புறம் இன்னொன்னு ஜேபெண்ட் எடுத்து காட்டினா அதுவும் பிடிக்கல போடாங்கிற மாதிரி சொல்றான். அதுக்கப்புறம் அங்க ஒரு ஸ்டோன் மாதிரி பார்த்ததுக்கு அப்புறம் இது ரொம்ப வேல்யூபிளான ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒண்ணு, இதெல்லாம் பழைய விஷயம் புதுசா ஏதாவது காட்டியாங்கிற மாதிரி இந்த யங் மாஸ்டர் சொல்லிட்டு இருக்கான். உங்களுக்கு ஏதாவது பப்பட் வேணுமா, இல்ல கோல்டு செய்யப்பட்ட ஏதாவது வேணுமா அப்படிங்கிற மாதிரி கேட்டேன். அதெல்லாம் மோசம், இதெல்லாம் தேவையில்லை, என்கிட்ட ஆல்ரெடி நிறையவே இருக்கு. அப்புறம் அந்த மேனேஜர் இன்னொருத்துக்கு கூட்டு போனா அங்க நிறைய பொண்ணுங்க இருக்காங்க. அந்த பொண்ணுங்களை எங்களை பாருங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. அப்ப நம்ம மேனேஜர் என்ன சொல்றா, இங்க நிறைய பொண்ணுங்க இருக்காங்க, யாராவது வேணும் எடுத்துட்டு போங்க, உங்களுக்கு கூட்டு போங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றான். அதை கேட்ட யங் மாஸ்டர் போயா இதெல்லாம் போரிங்கான விஷயம், ஏதாவது இன்ட்ரெஸ்டிங்கா ஏதாவது காட்டுவது பார்த்தா எல்லாம் போரிங்கா காட்டுறேன், சரி ஓகே இந்த இடத்த நான் காலி பண்றேங்கிற மாதிரி சொல்லிட்டு வெளில போவாங்கறான். அப்போ ஒரு கூண்டுல ஒரு சின்ன பொண்ணை போட்டு அடைச்சு கூட்டு வந்துட்டு இருக்காங்க. அப்ப சடனா நம்ம யங் மாஸ்டர் இருக்கார்ல, அவர் அந்த பொண்ணை பார்த்ததுக்கு அப்புறம் வாவ் என்னப்பா இது அழகா இருக்கு இதுங்கிற மாதிரி சொல்லி பார்த்துட்டு இருக்கான். அந்த கூண்டுல அடிச்சு போட்டுருப்பாங்களா, அதோட சங்கிலி அழுந்ததுனால சடனா யங் மாஸ்டர் அட்டாக் பண்ண வருது. அவங்க காவல இருக்கலாம் முன்னே எடுத்து தடுத்துடுறாங்க.
அதுக்கப்புறம் சின்ன பொண்ணை சுத்தி நிறைய சங்கிலி போட்டதுனால அவங்கள தொடக்கூட முடியல அந்த சின்ன பொண்ணால. அந்த சின்ன பொண்ணு அப்படியே அந்த சங்கிலியை உடைக்க ட்ரை பண்ணிட்டு இருக்கு. அந்த இடத்துக்கு நம்ம ஹீரோ வராங்க. அப்ப ஹீரோயின் என்ன சொல்றாங்க, இந்த பொண்ணு இருக்கு இப்படி ட்ரீட் பண்ணிட்டு இருக்காங்க, ஏதோ ஒரு ஸ்வீலிங் ஐட்டம் மாதிரி ட்ரீட் பண்றாங்க. அதை கேட்டு நம்ம ஹீரோ என்ன பண்றது, காசு இருக்கவங்க என்ன வேணா பண்ணலாம், தப்பு இல்லைங்க, காசு எல்லாம் வேலைக்கே வரும் எதுவுமே. அதை கேட்டதுக்கு ஹீரோயின் இவருக்கு என்னாச்சு, இப்படிலாம் நான் இவரை பார்த்ததே இல்லைங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஹீரோவை பார்த்துட்டு இருக்கா. அப்ப அந்த மேனேஜர் என்ன சொல்றேன்னா, நான் உங்கள்கிட்ட இதை பத்தி சொல்ல மறந்துட்டேன், இங்க டான்சிங் ப்ரோக்ராம் நடக்குங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். அப்ப இவன் கண்ணா ஆசாம அந்த கூட இருக்க பொண்ணே பார்த்துட்டு இருக்கான். இது வேற இருக்கு, எனக்கு இது பிடிச்சிருக்கு, எனக்கு வந்து ஆகங்கிற மாதிரி கேட்கிறான். அந்த பொண்ணு பார்க்க அழகாதான்ப்பா இருக்கு, ஆனா மேனேஜர் என்ன சொல்றான்னா, இந்த பொண்ணு வந்து ஒரு பீஸ்ட்பாங்கிற மாதிரி சொல்றான். அதை கேட்டதுக்கு அப்புறம் எங்க மாஸ்டர் எனக்கு இதான் வேணும், டே பாட்டுக்கு அவ்வளவுதான், போய் அந்த பொண்ணை கூட்டு வாங்குங்கிற மாதிரி அந்த பொண்ணு கிட்ட போறாங்க. அந்த பொண்ணை கையை பிடிச்சி அமுக்கிட்டு இருக்காங்க. அந்த தெரியாம அந்த சங்கிலி வந்ததுக்கு அப்புறம் அதோட பவரை யூஸ் பண்ணி எல்லாரையுமே அப்படியே கிளிக்க ஆரம்பிக்குது இந்த பொண்ணு. அதாவது இந்த ஒரு பீஸ்ட் பொண்ணு கூட வச்சுக்கலாம். அந்த பொண்ணு இருக்கிற எல்லாருமே முடிச்சுட்டு இருக்கு. அங்க இருக்கிற ஒவ்வொரு சங்கிலியும் அந்த இடத்துல உடஞ்சு விழுந்துட்டு இருக்கு. அப்புறம் இன்னொரு சங்கிலி பற்றி இந்த பொண்ணு கழுத்துல மாட்டிருக்கு ஒரு சங்கிலி, அதை அப்படியே உடச்சு சுக்குனூர் ஆக்கிடுது இந்த சின்ன பொண்ணு. அப்ப காவலர்கள்லாம் அப்படியே வந்து நம்ம யங் மாஸ்டர் ப்ரொடெக்ட் பண்ணிட்டு இருக்காங்க, நின்றுட்டு இருக்காங்க. அங்க அந்த பொண்ணு ஆக்ரோஷமா இருக்கிற எல்லாருமே முடிச்சு விட ஆரம்பிக்குது அவன் பவரை யூஸ் பண்ணி அந்த பீஸ்ட் பொண்ணு. அப்ப அந்த யங் மாஸ்டர் இந்த பொண்ணை பொறுத்ததுக்கு அப்புறம் என்னப்பா அழகா இருக்கான்னு பார்த்தா இப்படி குடும்பம் வந்துக்கிறாங்க சொல்லிட்டுனா அங்க இருக்கிற ஒருத்தனை படுக்க போட்டு கிளி கிழிச்சுட்டு அங்க யங் மாஸ்டரை போட்டு அட்டாக் பண்ண வந்துட்டு இருக்கா. அதை பார்த்து யங் மாஸ்டர் ஓடி போக பாக்குறான். அப்ப இந்த பீஸ்ட் பொண்ணு அப்படியே ஃபாலோ பண்ணிட்டு வந்துட்டு இருக்கா. அப்ப சடனா நம்ம ஹீரோவை அட்டாக் பண்ண வந்துட்டு இருக்கா. அப்ப நம்ம ஹீரோ என்ன பண்றான்னா, அதோட ட்ரூ ஃபார்மேஷன் என்ன பாக்குறா, அது ஒரு டைகர் மாதிரி இருக்கு. அப்ப நம்ம ஹீரோ பவர் யூஸ் பண்ணி லைட்டா ஒரு சின்னதா ஒரு அட்டாக் பண்றான். அந்த அட்டாக்கால இந்த பீஸ்ட் பொண்ணு போய் தள்ளி விழுறா. அப்ப அதோட ட்ரூ ஃபார்மேஷன் காட்டினா ஒரு ஒயிட் டைகர் மாதிரி ஒண்ணு வந்துட்டு இருக்கு. அதை பார்த்ததுக்கு அப்புறம் நம்ம ஹீரோ இன்ட்ரெஸ்டிங்கா இருக்குங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். அப்புறம் அந்த பீஸ்ட் பொண்ணு என்ன பண்ணா, திரும்பி வந்து நம்ம ஹீரோவை அட்டாக் பண்ண வருது. அப்ப நம்ம ஹீரோ நடுவுல வந்துடா. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ ஸ்டாப்புங்கிற மாதிரி சொல்லிட்டு அங்க இருக்க சுத்தி இருக்கிறவங்க எல்லாரையுமே அப்படியே அசையாத மாதிரி பண்ணிடலாம். அதுக்கப்புறம் அந்த பீஸ்ட் பொண்ணு பாட்டுக்கு நம்ம ஹீரோ அட்டாக் பண்ண நம்ம ஹீரோ லைட்டா ஈஸியாவே தள்ளி விட்டுட்டு இருக்கா இந்த பொண்ணு. அப்ப திருப்பி இந்த பீஸ்ட் பொண்ணை சுத்திட்டு வந்து நம்ம ஹீரோ அட்டாக் பண்ணலாம் பார்த்தா நம்ம ஹீரோ கையாலே லைட்டா புடிச்சு அப்படியே தூக்கி எரிஞ்சிடலாம் இந்த சின்ன பொண்ணை. அந்த சின்ன பொண்ணு அங்க இருக்கிறவங்க மண்டை மேல ஏறி மேனேஜ் பண்ணிட்டு இது கோவப்பட்டு இந்த பீஸ்ட் பொண்ணு நம்ம ஹீரோ பார்த்துட்டு இருக்கா. நம்ம ஹீரோ என்னடா நடக்க போதுன்னு பார்த்தா அந்த பீஸ்ட் பொண்ணு ஆக்ரோஷமா நம்ம ஹீரோ அட்டாக் பண்ண வந்தா ஒவ்வொரு நம்ம ஹீரோ ஈஸியாவே டிஃபெண்ட் பண்ணிட்டு இருக்கான், ஒவ்வொரு அட்டாக்ல இருந்து தப்பிச்சுட்டே இருக்கா. அதை பார்த்ததுக்கு அப்புறம் இந்த சின்ன பொண்ணு என்ன நடக்குதுங்கிற இந்த பீஸ்ட் பொண்ணு பாக்கிறதுக்குள்ள நம்ம ஹீரோ ஒரு அட்டாக் பண்றான். அந்த அட்டாக்கால சுத்தி இருக்கவங்க எல்லாம் மூவ் ஆயிடுறாங்க. அதே சமயத்துல சின்ன பொண்ணு அந்த சரிக்குள்ள திரும்பி மாட்டிக்கிறா. மாஸ்டர் அப்படியே எந்திரிச்சு பார்த்துட்டு இருக்கான். அப்ப நம்ம ஹீரோ என்ன பண்றான்னா, எனக்கு அந்த பொண்ணு வேணுங்கிற மாதிரி சொல்றான். அதை கேட்டதுக்கு அப்புறம் யங் மாஸ்டர் நான் தான் ஃபர்ஸ்ட் வந்தேன், அதெல்லாம் கேட்ட நம்ம ஹீரோ அது உனக்கு தேவையில்லாது, நான் எவ்வளவு பணம் வேணா இந்த பொண்ணுக்காக தரங்கிற மாதிரி இந்த பீஸ்ட் பொண்ணு கேட்டுட்டு இருக்கா. அங்க இருக்கிற யங் மாஸ்டர் என்ன இரிட்டேட் பண்ணிட்டு இருக்கா, டேய் தம்பி நான் யாருன்னு தெரியுமா, எவ்வளவு பெரிய ஃபேமிலியில வந்துருக்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கப்ப நம்ம ஹீரோ மறைக்கிறான். அதை பார்த்தா இவன் மைண்ட் யங் மாஸ்டர் வழி விட்டுறான். அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ முன்னாடி போயிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோனை பார்த்துட்டு இவ்வளவு அழகான பொண்ணை வாழ்க்கையிலே பார்த்த இல்லைங்கிற மாதிரி நம்ம ஹீரோயின் அழகுல இந்த பைப்புல மறந்து போயிடுறான். நம்ம ஹீரோவும் காசை கொண்டு போய் அந்த மேனேஜர்கிட்ட கொடுத்து எனக்கு அந்த பொண்ணு வேணும் தாங்கிற மாதிரி சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்கான். அந்த இன்வாஸ்டர் நிதானமைக்கு வந்ததுக்கு அப்புறம் நம்ம இன்னும் பேசியே முடிக்கல, அதுக்குள்ள என்னடா பண்ணிட்டு இருக்க, நீ அங்க காசு கொடுத்து வாங்க பாக்குறியாத. அதை கேட்டதுக்கு அப்புறம் நம்ம ஹீரோ திரும்பிட்டு பார்த்துட்டு இருந்தா அந்த இன்வாஸ்டர் திடீர்னு ஐயோ இல்ல இவன் ரொம்ப ஸ்ட்ராங்கான ஆளா இருக்குவான், எனக்கு தெரிஞ்சு இவன் டிராப் போட்டு என்ன கொள்ளு பண்ணிட்டானே, என்ன பண்றது, ஐயோ இவன் தான் ஓடி நம்மளால ஜெயிக்க முடியாது, நம்ம பேசாம அமைதியாவே இருந்துக்கலாம். ஆனா இந்த இடத்துல என் மரியாதை போயிருமே, ஏதாவது பண்ணுவேங்கிற மாதிரி சொல்லிட்டு இந்த இன்வாஸ்டர் சிரிச்சுக்கிட்டே இருக்கான். அதை பார்த்ததுக்கு அப்புறம் இதை என்னடா பைத்தியக்காரத்தனமா சிரிக்கிறாங்கிற மாதிரி பார்த்துட்டுனா அவன் என்ன சொல்றான்னா, யங் மாஸ்டர் உன்னோட திட்டம் எனக்கு புரிஞ்சு போச்சுப்பா, நீ என்ன பண்ண போறன்னு தெரிஞ்சிச்சு, இது எல்லாமே உன்னோட டிராப்ல தானே வந்துரு, அதை சுத்தி இருக்கவங்க யாரா முட்டாத்தரமா பேசிட்டு இருந்தா பார்த்தா அவன் என்ன சொல்றா, யங் மாஸ்டர் எனக்கு தெரிஞ்சு இந்த பொண்ணு அந்த அளவுக்கு ஒர்த்து இல்ல, அதனால நீயே வச்சுக்கோங்கிற மாதிரி சொல்றான். சுத்தி இருக்கவங்க சிரிச்சிட்டு இருக்காங்க அந்த சின்ன பொண்ணை பார்த்து. அந்த சின்ன பொண்ணு இடத்துல பயங்கரமா கோவப்பட்டு இருக்கா. அப்ப நம்ம ஹீரோவும் அந்த சின்ன பொண்ணு பக்கத்துல போயிட்டு இருக்கா. அப்ப சடனா ஒருத்தன் என்ட்ரி கொடுக்குறா, அதாவது இந்த யங் மாஸ்டரோட அடியாளு தான். இங்க யங் மாஸ்டர் ஆசைப்பட்ட எவன்டா வந்து ஆட்டையா போடுறது மாதிரி சொல்லிட்டு கோவப்பட்டு இருக்கா. அதுவும் இல்லாம ஹீரோவை பார்த்து கை நீட்டி பேசிட்டு இருக்கான். அந்த கை இதோட விரல் இருக்குல்ல, அதை அப்படியே முறுக்கி விட்டுறான் நம்ம ஹீரோ. அப்ப இவன் கடுப்புல இருக்கமா நம்ம ஹீரோ ஒன்ன மொட்டமா முடிச்சிடுங்கிற மாதிரி அவன் பவரை யூஸ் பண்ணி குத்தலாம் வந்துட்டு அந்த இடத்துல திடீர் ஸ்டாப் ஆயிடுற இடத்துல பயங்கரமா வைப்ரேஷன் இருக்கு, அதாவது புஷ்பான மாதிரி அப்படியே அவங்க போயிடுது. அப்ப இந்த அடியாளம் பார்த்து என்னப்பா அட்டாக் பண்ண வந்துட்டு புஷ்பான மாதிரி போயிடுச்சுங்கிற மாதிரி சொல்லிட்டு இந்த அடியாளம் பார்த்துட்டு இருக்கா. அப்ப நம்ம ஹீரோ நேசிக்கிறேன்னா ஐடென்டி இந்த இடத்துல என் பவர் யூஸ் பண்ண கண்டுபிடிச்சிருவாங்களே, நான் தெரியாம மாதிரி இப்ப அட்டாக் பண்ண வந்துட்டேங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கான். இதோட இந்த எபிசோட் முடிஞ்சிடு. அதுக்கப்புறம் என்ன நடக்க போது எல்லாமே நம்ம அடுத்த எபிசோட பார்ப்போம். மறக்காம லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐகான் கிளிக் பண்ணிக்கோங்க. இது